சினிமா துறையிலும் சரி, பொதுவான துறையிலும் சரி, எதிலும் கலந்து கொள்ளாத தல அஜித்தை சில நாட்களுக்கு முன்னாடி நமக்கு இவர் ஒரு மனிதரா என்று அப்படி பேசியபோது, அந்த மீடியாக்கள் இப்போது எப்படி வாயெடுத்து இருக்கிறது என்பதற்கான சில விளக்கங்கள். இன்னைக்கு ரியல் ஹீரோ என்று சொன்னது பெரிய அரசியல் தலைவர்கள், அஜித்தை ரியல் ஹீரோ என்று சொன்னது பிரபல நடிகர்கள், அஜித்தை ரியல் ஹீரோ என்று சொன்னது பிரபல இயக்குனர்கள். இப்படி பலவிதமான கேள்விகளுக்கு பதில் சொல்ல காத்திரி. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியருக்கு சாவை கிடையாது என்ற இந்தியாவின் வரலாறு. அனைவருக்கும் வணக்கம். சிபிஎம் தமிழ் மீடியா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தல அஜித்தை பற்றி இப்போது ரியல் ஹீரோ என்று மூச்சுக்கு முட்டி நம் மீடியாக்கள் சொல்வதை நமக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மீடியா மூலமாக பல நடிகர்கள் மேடையில் சொல்வதை நமக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். அது அத்தனையும் உங்களுக்கு தெரியும். ஆனால் அரசியல் தலைவர்கள் அஜித்தை ரியல் ஹீரோ என்று சொல்லும்போது ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கலாம். அதை பற்றி பல விளக்கங்களை நமக்கு தொடர்ந்து பேசும். மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல நிறைய விளக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் தலைவர்கள் அஜித்தை ரியல் ஹீரோன்னு சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, இன்னைக்கு தளபதி அரசியல் குதிச்சது தான் இன்னைக்கு தலையை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இதில் அரசியல் தந்திரமே இருக்கே தவிர மற்ற மாதிரி இதுல எந்த விதமான முன்னெச்சரிக்கையான ஒரு கருத்து இதுல கிடையாது. அதனால்தான் இவர்கள் இப்போது அஜித் ரியல் ஹீரோ, மற்ற நடிகர்கள் எல்லாம் யார் என்று நமக்கு பேசப்படுகிறது. உண்மையிலே அஜித் ரியல் ஹீரோன்னு நமக்கு இப்ப இல்லை, எப்பவே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதை மீண்டும் மீண்டும் இவர்கள் தோண்டுவதை பார்த்தால், இன்னைக்கு நம் தளபதி அரசியலில் நுழைந்திருப்பதனால் தான் இன்னொரு மனிதரை நமக்கு உயர்த்து பேசும்போது மற்றுள்ள மனிதர்கள் தாழ்த்தப்படுவார் என்ற விதிவிலக்கு அங்கே இருக்கிறது என்பதற்கான அரசியலில் சுட்டிக்காட்டாக அரசியல் தலைவர்கள் இந்த மாதிரி விஷயங்களை எழுப்பி விடுகிறார்கள் என்று என்னுடைய கருத்தை சொல்கிறேன். மற்றபடி நடிகர்கள் தல அஜித்தை ரியல் ஹீரோ என்று சொல்றான்னா, அவருடைய பர்சனாலிட்டி அப்படி. தன்னுடைய மனசுக்குள் இருக்கும் பல விஷயங்களை தன்னுடைய வெளிப்படையாக ஒரு நடிகராக இருந்தாலும் ஒரு இயக்குனராக இருந்தாலும் வெளிப்படையாக ஃபோன் பண்ணியோ இல்லை நேர்லையோ அவருடைய பார்த்து தன்னுடைய பேசக்கூடிய ஒரு மனசாட்சி, ஒரு தன்மானம் படைத்த ஒரு மனிதராக இன்னைக்கு வலுவாக இருக்கிறார். இவரை பற்றி தான் நமக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி மீடியாக்களில் நமக்கு இவர் ஒரு மனுஷனா, இவரெல்லாம் ஒரு மனுஷரா என்று நம்ம மீடியாக்கள் சொல்லும் போது நமக்கு அந்த நேரங்கள் வாயெடுத்து இருந்தார்கள். ஆனால் எதிர்த்தவர்கள் எதிர்த்தார்கள். ஆனால் இன்னைக்கு மீடியாவை துறந்து பார்க்கும் போது அஜித்தே கடவுள், அஜித்தே கடவுளை பல பேர்கள் கோஷங்கள் கேட்கும் போது மிக பிரமாண்டமாக இருக்கிறது. இப்போது புரிகிறதா ஒரு மனிதனுடைய வேடிக்கையும் வாடிக்கை எப்படி இருக்கிறது. இவர் அன்னைக்கே அப்படித்தான் பல விஷயங்களில் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் அவருடைய சில தனிப்பட்ட முறையாக சில விஷயங்களில் அவர் நடந்துக்கிற முறையெல்லாம் சில விஷயங்களாக நடிகர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதே போல் இயக்குநர்களுக்கும் தெரியும். அவருடைய நெருங்கி பழகிய மனிதர்களுக்கு மட்டும்தான் அஜித் யார் என்பது தெரியும். அப்படி தெரிந்தவர்கள் ஒரு சில பேர்கள் தான் அஜித்தை ரியல் ஹீரோ என்றும் ரியல் நடிகர் என்றும் பாராட்டி வருகிறார்கள். ஆனால் அப்பேற்பட்ட ஒரு நடிகரை நமக்கு இன்னைக்கு திரை உலகில் தூக்கி வைத்து கொண்டாடும் அளவிற்கு அவருடைய மனசாட்சி ரூபமாக பல விஷயங்களை பேசிக்கொண்டே வருகிறார். ஆனால் அவர் அத்தனையும் புகழ்ச்சிக்காக அல்ல, ஒளி மறைவுக்காக பேசிய அத்தனை இன்னைக்கு வெளிச்ச வெட்டமாக இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் பேசிய வார்த்தைகள் எல்லாம் இன்னைக்கு வெளிக்கொண்டு வந்திருக்கிறது என்றால் அஜித் உண்மையிலே ரியல் ஹீரோ என்று இப்போது மக்களுக்கு அது புரிந்திருக்கும் என்று நான் சொல்கிறேன். ஏனென்றால் அப்படித்தான் இப்போது சொல்கிறார். ஆனால் அரசியல் தலைவர்கள் அஜித்தை ரியல் ஹீரோ என்று சொல்லும்போது இப்போ சொல்லுகின்ற இந்த வார்த்தை சில நாட்களுக்கு முன்னே, சில வருடங்களுக்கு முன்னே அவர்கள் சொல்லாமல் எங்கே போனார்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. இப்போது சொல்கிறார்கள் என்றால் அதில் அரசியல் இருக்கிறது. அதே போல் பல அரசியல் தலைவர்கள் அஜித் அரசியல் வருவார் என்று தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தன்னைத்தானே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருப்பார் அஜித். ஆனால் நிச்சயம் நீங்கள் பேசுவதை பேசிக்கொண்டே இருங்கள், நான் இருப்பது போல் தான் இருப்பேன் என்பதுதான் அஜித்துடைய குணமும் அஜித்துடைய கேரக்டரும். அது அப்படி இருக்கிறதுனால தான் அவரை இன்னைக்கு நீ ரியல் ஹீரோ என்று சொல்லப்படுகிறோம். அந்த அளவுக்கு தான் அவருடைய புகழும் உச்சிக்கும் இன்னைக்கு போய்கொண்டிருக்கிறார். மக்கள் மன்றங்களை ஒழித்தவர், ரசிகர்களை வேண்டாம் என்று அழித்தவர். இப்படிப்பட்ட ஒரு நடிகரை மீண்டும் அவர்களை விரும்புகிறார்கள் என்றால் அஜித் ரசிகர்களும் ரியல் ஹீரோ தான். அப்படி என்ற ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு அஜித்துடைய ரசிகர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு நடிகரை விரும்பி இன்னைக்கு
சமூக வலைதளங்களில் அவர்கள் வாழும்போது வித்தியாசமான ஒரு குணமமைப்பு இருக்கிறது. என்ன ஒரு மனிதன் உண்மை, நிஜம், சத்தியத்தை அழகா எடுத்து பேசும்போது மக்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு மாற்றமாக இருக்கிறது. இவர் மட்டும் ஏன் இப்படி ரியலா இருக்கிறார்? எதையும் நீங்கள் உங்கள் அவசியத்துக்காக பயன்படுத்துங்கள், மற்றவர்களுக்காக அதை இது பண்ணாதீர்கள் என்று சொல்லும்போது பல கருத்துகள் அங்கே முழக்கப்படுகிறது. வேடிக்கையானது ஒன்றுதான். ஆனாலும் இந்த அளவுக்கு புகழ்ச்சிக்கு உச்சிக்கும் அவர் இருப்பதற்கு முழுக்க இதுதான் காரணம். அவருடைய மனநிலையும், மன ஆற்றலும், மன அமைதியும், அவருடைய செயலாற்றலும் தான் முக்கியமாக இருக்கிறது. தன்னை அவர் ஒரு வழியாக வைத்துக் கொண்டே போகிறார். மற்றவர்களை பற்றி சிந்திக்கிறார். ஆனால் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடுவதுதான் அவர்களுக்கு ஒரு எதார்த்தமான சில விஷயங்களாக இருக்கிறது. அதனால் இன்னைக்கு அவர் பெருமையும் புகழும் அவருக்கு மட்டும்தான். அதனால் என்றும் ரியல் ஹீரோவாக என்று சொல்வதில் நானும் பெருமைப்படுகிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியருக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு